நான் நிறையா தேவாலயங்களை சர்ச் மீட்டிங்ஸ்லாம் பார்த்துருக்குறேன். ஆராதனை ஒர்ஷிப் கூட்டங்கள்லாம் பார்த்துருக்குறேன். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி இந்த பூமிக்கு காரியங்களே தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. கடவுளுடைய காரியங்களை பற்றி சொல்கிறது உதாரணத்துக்கு மோசேக்கு 10 கட்டளையை கொடுத்தாரு. 10 கட்டளை இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும் கொடுக்கல. பூமி முழுவதும் அதை கடைப்பிடிச்சி கடவுளை ஏற்றுக்கொண்டு நம்ம பாவ வழியிலிருந்து சாப வழியிலிருந்து மீட்கப்பட்டு உன்னதமான தேவனை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செஞ்சு வாழ்நாளெல்லாம் அவருடைய இரக்கத்தையும் நீதியும் அன்பையும் தேடணுன்ட்டு அந்த ஒரு விருப்பத்திற்காக அந்த 10 கட்டளை கொடுத்தாங்க. ஆர்சி மக்களும் 10 கட்டளை தியானிக்க மாட்டேங்கிறாங்க. சிஎஸ்ஐ மக்களும் 10 கட்டளை தியானிக்கிறது இல்லை. பெந்தகோஸ் மக்களும் தியானிக்கிறது இல்லை. யாருமே இந்த 10 கட்டளையை பற்றி ஞான உணர்வு கொடுக்கப்படல. உங்கள் சபையில் 10 கட்டளையை பற்றிய கண்டிப்பு இல்லைன்னா நீங்கள் எப்படி கடவுளுடைய ஆவியின் வல்லமையில் வளர முடியும்? பாவ வழியில் போகிறோமா போகலையா, பரிசுத்தமான வழியில் போகிறோமா இல்லையான்ட்டு எப்படி நீங்கள் உணர வடிவீங்க? அந்த ஞான உணர்வு வேணும், அந்த தெய்வ பயம் வேணும், பயபக்தியாக கடவுளை துதித்து ஆராதிக்கணும். நம்ம கண்களால் இச்சித்து கொண்டே தான் இருக்கோம் எல்லாருமே. இப்போ கண்களால் செஞ்ச பாவங்களை மன்னிப்பு கேட்டு இந்த குருடாக்கப்பட்ட கண்கள்லாம் கண்கள் திறக்கப்படணும்னா அந்த தேவனுடைய பரிசுத்த ரத்த கண்கள் ஊற்றப்படணும், சிலுவையில் அறையப்படணும். நம்ம கண்கள் காதுகள் பாவம் செஞ்சுருக்கிறோம், கண்ட கலிசலையும் காதில் கேட்குறோம், பொல்லாத வீடியோஸ் செக்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்குற கண்கள் காதில் கேட்குறோம், வாயினால் பாவம் செய்கிறோம். வாயினால் பாவம் கொடுமையான பாவம். ஆண் பெண்ணெலாம் இப்போ பார்த்திங்கன்னா அது பான் சைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப அருவறுப்பாக வேஸ்தனம் பண்ணிட்டு தெரியுறாங்க. இந்த பாவங்கள்லாம் மன்னிப்பு கேட்கணும். கண்கள், காது, மூக்கு, வாய், ஐம்புலங்கால் செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவ பண்ணும். எல்லா மதத்தையும் அழிக்கிற எல்லா மதத்தில் இருக்கிற மக்களும் பார்த்திங்கன்னா மனிதர்கள் தான் மதங்கள் உண்டாக்குறாங்க. கடவுள் பாரபட்சமே இல்லை. அவர் எல்லா மதத்தினரையும் இனத்தினரும் எல்லா ஜாதியும் அழைக்கிறார். தகப்பன் இருக்கிற விரைத்தவராக இதயத்தை திறந்தவராய் அவருடைய பரிசுத்த ரத்தத்தை கொடுப்பதற்கு பிரியமாக இருக்கிறாரு. இந்த பூமிக்குரிய தேடி தேடி நம்ம சோர்ந்து தான் போவோம். எவ்வளோ பணம் வந்தாலும் நமக்கு நிம்மதியாக வராது. தூக்கம் இல்லாமல் அலைவோம். ஆண்டவருடைய இரக்கத்தை தேடுங்க. அவருடைய 10 கட்டளைகளில் போட்டிருக்குது. விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் ஃபுல்லாக போட்டிருக்குது. படிங்க. ஆண்டவருடைய இரக்கத்தை தேடுங்க. அவருடைய அன்பை ருசிச்சு பாருங்கன்னு போட்டிருக்கு. அவர் அன்பை ருசிச்சு பாருங்கள். எல்லா இனத்தையும் ஆண்டவர் ஏற்றுங்க. இந்து மக்கள், கிறிஸ்துவ மக்கள், முஸ்லீம் மக்கள், எல்லா மக்களும் நீங்கள் சீக்கியர்கள் எல்லாமே ஏற்றுக்குங்க. ஏத்திஸ்ட்டு, பாரிசியர்கள் எல்லா மதத்தினரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்குங்க. அவருடைய அன்னை மரியாள் ஏற்றுக்குங்க. இப்போ தெருவில் யாருன்னே தெரியாத ஒரு லேடியை நீங்கள் அம்மா தாயேன்ட்டுன்னு சொல்கிறீங்க. இரட்சகரை பெற்ற இயேசு கிறிஸ்துவின் தாயை, அந்த உன்னதமான தாயை அம்மானு கூப்பிட உங்களுக்கு ஏன் கசப்பாக இருக்குது? அவங்க ஜென்ம பாவம் எல்லாம் வந்தாங்க. இங்கே பூமியில் பிறந்த ஜென்ம பாவத்தோடு கர்ம பாவத்தோடு பிறந்த பெண்களை தாயே அம்மான்னு அழைக்கிறீங்க. அவங்க பரிசுத்தமாக அமல உறுப்பமாக பிறந்த அந்த தாயை நீங்கள் தாயின்னு சொல்ல, அன்னை மரியான்னு சொல்ல வைக்கப்படுறீங்க. இதுதான் வேதனையாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.